திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி 33வது பாடல். இலைக்கும் வினைவழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தர் எல்லாம் உழைக்கும் களவ குவிமுளை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படின்ற. அதாவது இலைக்கும் வினைவழியே அடும் காலன். நம்ம என்ன வினை செய்தாலும் சரி, நல்வினை செய்தாலும் சரி, தீவினை செய்தாலும் சரி, அதற்கு நமக்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். நன்மை செஞ்சாலும் அதுக்கு பிறவி வரும், புண்ணியம் செஞ்சாலும் பிறவி வரும். அதனாலதான் சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு செய்யணும். அனைத்தும் இறைவனுக்கே. அப்படி செஞ்சோம்னா நமக்கு புண்ணியமும் வராது. அப்படி நம்ம என்ன செய்தாலும் அதற்கு பிறப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். நம் காலனும் வந்து கொண்டேதான் இருப்பான். அப்படி அந்த காலன் வரும் பொழுது எப்படி வருவான்? கோபத்தோடு வருவான். நம்ம பயப்படுற மாதிரி வருவான். நம்மளே நடுங்கி போற அளவுக்கு காலன் வருவான். அதான் இலைக்கும் வினைவழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது, நான் நடுங்கும்படியாக அந்த காலன் வருவான். என்னை கூட்டிட்டு போறதுக்காக வருவான். அப்படி வரும் பொழுது நீ வரணுமா, அஞ்சாதே அப்படின்னு சொல்லி நீ வரணும், நீ என் பக்கத்துல வந்து நிக்கணும் அப்படின்ற. நீ வந்து அஞ்சல் என்பாய், அஞ்சாதேன்னு நீ என் பக்கத்துல வந்து நிக்கணும் அப்படின்ற. அதுக்கு அர்த்தம் பின்னாடி சொல்ற. அத்தர் சித்தர் எல்லாம், அத்தர்னா சிவபெருமான், சித்தர்னா சித்தர்கள். அத்தர் சித்தர் எல்லாம் குலைக்கும் களவ குவிமுளை யாமலை கோமலமே. குலைக்கும்னா சிவபெருமான் இருக்கிறாரே, அவர் உன்னை பார்த்தாலே குலைஞ்சு போறாருமா. நம்ம காஞ்சி புராணத்திலே நம்ம சிந்தித்தோம் இல்லையா, தழுவ குலைந்த பெருமான் சிவபெருமான் உன்னை பார்த்தாலே குலைஞ்சு போறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் அவர் யாருன்னா காலனையே காலால் எட்டி உதைச்சவர். அவர் உன் பக்கத்துல நிற்கும் போது அவரே குலைஞ்சு போறார். அத்த சித்தர் எல்லாம், சித்தர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள். அந்த சித்தர் எல்லாம் குலைக்கும் களவ குவிமுளை யாமலை கோமலமே. நல்ல மனம் வீசக்கூடிய குவிந்த முளையை உடையவளே, உன்னையே அன்னை என்பேன். அதாவது உழைக்கும் பொழுது, உழைக்கும் பொழுதுனா இந்த மனமானது சஞ்சலப்படும் பொழுது, இந்த மனமானது சஞ்சலப்படும் பொழுது அது ஒரு குழப்பத்துல ஒரு மனமானது ஒரு துவண்டு கொண்டு ஒரு தவித்து கொண்டு இருக்கிற நிலையில, இந்த மனமானது என்னுடைய சிந்தையானது தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன். உன்னைத்தான் நான் அன்னையே அப்படின்னு நான் கூப்பிடுவேன். கூப்பிட்ட உடனே நீ எனக்கு ஓடி வந்து என் பக்கத்துல வந்து நிக்கணுமா? ஏன் அப்படின்னா, நீ உன் பக்கத்துல வந்து நின்ன உடனே சிவபெருமான் பக்கத்துல வந்து நின்றுவேன். அப்படி குறைஞ்சபடியா வந்து நின்றுவேன். சிவபெருமானை பார்த்த உடனே காலன் ஓடி போயிடுவான். அதுதான் அவர் சொல்ற, அஞ்சல் என்பாய், அஞ்சாதே அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல வந்து நிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் சொல்றேன். திருச்சிற்றம்பலம்.